ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சுண்டல், ரோட்டு கடை சுண்டல். இதை நம்ம வீட்டில் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க. பட்டாணி சுண்டல் செய்ய போகிறேன். எங்கள் வீட்டுக்கு அளவுக்கு 1/4 கிலோ பட்டாணி எடுத்திருக்கேன். இது ஓவர் நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுட்டு நம்ம மறுநாள் செய்யணும். இப்போது குக்கரில் பட்டாணியை சேர்த்துக்கலாம். இது கொஞ்சோண்டு உப்பு, கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு வேக வச்சு நல்லா நிறைய ஒரு 4 விசில் வச்சு எடுத்துக்கணும். தேவையான அளவு உப்பு, மஞ்சள் பொடி, இதை நல்லா கலந்து மூடி போட்டு விசில் வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ விசில் போட்டாச்சு. ஃபாஸ்ட்டில் 2 விசில் வச்சுக்கோங்க, ஸ்லோவில் 3 விசில் வச்சுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ பட்டாணி சுண்டல் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்த்துடலாம். 2 வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, 2 தக்காளி பொடியை நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன், 2 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1. இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் எடுத்துருக்கேன். வெங்காயத்தை போட்டுக்கலாம். தேவையான அளவு கருவேப்பிலை போட்டுக்கலாம். வெங்காயம் பாதி வதங்கின உடனே தக்காளியை சேர்த்துக்கலாம். இதே 2 பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இது நல்லா வதனதுக்கப்புறம் பட்டாணியை சேர்த்துக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருக்காங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி காரம் போட்டுக்குங்க. நல்லா வெந்திருக்கு. இது 3/4 வாசி பட்டாணியை நம்ம சேர்த்துட்டு மிச்சம் 1/4 வாசி பட்டாணியை நம்ம ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இந்த மசாலாவில் இந்த பட்டாணியை சேர்த்துக்கலாம். இப்போ மீதி இருக்கிற பட்டாணியை ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்மாஷ் பண்ணதை அதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், பட்டாணி சுண்டல் ரெடி ஆகிடுச்சு. நான் இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிக்கிறேன். நீ வேணால் இதில் மசால் வடை போட்டால் சூப்பராக இருக்கும். மசால் வடை போடுற மாதிரினா இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இறக்கிட்டு அதுக்கப்புறம் மசால் வடை போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் தேவையான அளவு ஆனியன் போட்டுக்கோங்க, கொஞ்சமாக கொத்தமல்லி. அவ்வளோதான், பட்டாணி சுண்டல் ரெடி. பட்டாணி சுண்டல் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இது எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.